ஹாய், போன மாதம் வந்து தமிழ்நாட்டை கலக்கின டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த ஹாலிவுட் படம் 2004 ஈடி, ஜாஸ், இண்டியானா ஜோன்ஸ் பிரான்சிஸ், ஜுராசிக் பார்க் பிரான்சிஸ் படங்களுடைய இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்குனர் அந்த டெர்மினல் தான். இப்போ டெர்மினல் படத்தோட கதையை பாருங்க. விக்டர் நவோஸ்கிங்கிறவர் கிரகோசியாங்கிற நாட்டில இருந்து அங்கே போர் நடக்கிறதுனால நியூயார்க் கென்னடி விமான நிலையத்துக்கு வராரு. ஆனால் இந்த நாட்டை ஒரு சுதந்திர நாடு அமெரிக்கா அங்கீகரிக்காதனால விமான நிலைய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கள் அவர் அமெரிக்காக்குள்ளேயும் போக விட மாட்டேங்கிறாங்க, அவருடைய சொந்த நாட்டுக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவருடைய பாஸ்போர்ட், ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபீல்டு ஆஃபீஸர் இவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், இவர் இல்லீகலா உள்ள விடணும்னு அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டுகளை கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போக சொல்றாரு, இவர் ரகசியமா உள்ள நுழைய வைக்கிறதுக்கு. ஆனா அந்த பிளான் சொதப்பிடுது. அந்த ஏர்போர்ட்ல ரினோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஏரியாவில் உட்காந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு நாயகன். விக்டருக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் வராது, அதனால இங்கிலீஷ் முடிக்கிறதுக்காக நாவல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய இனிமையான பழக்கத்தினால நடவடிக்கையினால அந்த ஏர்போர்ட்ல லக்கேஜ் சுமக்கிறவர், கேண்டீன்ல ஃபுட்டு டெலிவரி பண்றவர், அங்க ஏற்கனவே வெயிட் பண்ற ஒரு ரஃபான இந்தியன் பேசஞ்சர், ஒரு ட்ரக் டிரைவர், அமேலியாங்கிற ஒரு ஃபிளைட் லேடி அட்டெண்ட், இப்படி எல்லாரும் கூட அவர் சகஜமா பழகி எல்லாரும் கூட நெருங்குறாரு. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல திறமைசாலிங்கிறதுனால ரினோவேஷன் ஒர்க் நடக்கிற ஏரியாக்களை ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம உயர் அதிகாரிகள் பேச்சை எச்சரிக்கையை மீறி ஒரு ரஷ்ய பெண்ணை தன்னுடைய அப்பாவுக்கு மருந்து கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்றாரு. இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த ஏர்போர்ட் டெர்மினல் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவர் எல்லாரும் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க, நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது விக்டர் 57 இசை கலைஞர்கள் இருந்து ஆட்டோகிராஃப் ஆகணுங்கிற தன்னோட அப்பாவை ஆசை நிறைவேற்றுறதுக்காக 57வது இசை கலைஞரான அமெரிக்காவில் இருக்கிற வெண்டிகோல் சென்டர் மட்டும் தான் ஆட்டோகிராஃப் ஆகணும். அதுக்காக தான் இவர் அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு இவரோட அப்பா பாசத்தை உணர்ந்து டெர்மினல்ல எல்லாரும் உணர்ச்சி வசப்படுறாங்க. உயரதிகாரியும் அவர்கிட்ட நீங்க இல்லீகலா உள்ள வந்தாலும் ரொம்ப நேர்மையானவரா நல்லவரா இருக்கீங்க, எல்லாருக்கிட்ட நல்ல இனிமையா பழகிறதுனால அமெரிக்காவுக்கு உள்ள வாங்க, அந்த இசை கலைஞர்கிட்ட நீங்க ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு திருப்பி நீங்க உங்க நாட்டுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லி கண்டிஷனோட அமெரிக்காவுக்கு உள்ள அனுமதிக்கிறாரு. விக்டரை டெர்மினல்ல எல்லாரும் சந்தோஷமா வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அவர் வெற்றிகரமா அப்பாவுடைய கடைசி ஆசையான அந்த இசை கலைஞர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு திருப்பி டெர்மினலுக்கு வராரு. அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை மாதிரியே இருக்கா. என்ன வித்தியாசம்னா அங்க விக்டர் தனியாளா வர்றாரு, இங்க நம்ம ஆட்கள் ஃபேமிலியோட வருவாங்க. அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள வருவாரு, இங்க காலனிக்குள்ள வருவாங்க. அவரும் இல்லீகலா உள்ள வருவாரு, இவங்களும் இல்லீகலா உள்ள வர்றாங்க. அவர் நாட்டுல பிரச்சனைங்கிறதுனால வர்றாரு, இவங்களும் அப்படித்தான். அங்க ஏர்போர்ட்ல எல்லாரையும் ஒரு ஆரம்பத்துல ஒதுக்கி வச்சாலும் பின்னால நேசிக்கிற மாதிரி இங்கேயும் நம்ம ஃபேமிலி ஆரம்பத்துல காலையில ஒதுக்கி வச்சாலும் பின்னாலே இவங்களுடைய அன்பான நடவடிக்கைகள் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த கதையை தான் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பட்டி டிகிரி பண்ணி அந்த படம் மாதிரி இந்த படத்தை ஹிட் ஆக்கியிருக்காங்க.